ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்குது, இந்த ஜனவரி மாதம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசி, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. அதே போல் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும், கலசரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த கிரகநிலைகளின்படி பார்க்கையில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது, ராசி அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரத்துலையுமே தாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்தவங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதுலேயுமே அவசரம் காட்டக்கூடாது. அவசரத்தை விட்டுட்டு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ ஒரு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய 2026 ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ஸோ அதனுடைய தொடக்கமாகவே இந்த மாதத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஜனவரி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதே போல் பண வரவும் அப்படி தான், எந்த வகையிலையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஸோ விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு எந்த விஷயங்களை நீங்கள் செய்ய தயங்குறீங்களோ அந்த வேலையை எல்லாத்தையுமே கூட நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம். ஸோ நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நல்லது நடக்கும். அதே போல் வேறு ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயங்குறாங்க, முன் வரலை அப்படின்னா கூட அதையும் நீங்கள் எடுத்து செய்யலாம். அதையும் உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். யாராலையும் முடியாததையும் உங்களால் முடித்து காட்டி அதற்கான பாராட்டுகளையும் பெற முடியும். ஸோ நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். உங்களுடைய எண்ணப்படியே உங்களுடைய செயல்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டைமில் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே கிடைக்கும். அதனால் நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு தூண்டுகோலாகவோ அல்லது உதவியாகவோ உங்களுடைய நண்பர்கள் செயல்பட போகிறாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு தான் சொல்லணும். அதே நேரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆன்மீக பணிகளில் நிறைய ஈடுபாடுகளானது கிடைக்கும். ஸோ ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க. ஸோ கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா கோவில் வேலைப்பாடுகளுக்கு நீங்கள் உதவுறதா இருக்கட்டும், உங்களால் முடிந்த வேலைகளை நீங்களே செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வீங்க. அதையும் நீங்களே ஈடுபாடோட அக்கறை எடுத்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும். ஸோ விருச்சிக ராசி என்பர்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க திருமண முயற்சிகளையும் இறங்கலாம். திருமண முயற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த இடையூறுகள் பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாமே நீங்கி ஸோ இனி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செயல்படலாம். ஸோ வியாபார வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அதுக்காக நம்ம என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வரும். ஸோ இந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்க அது சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு தேவையான எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிதி உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் பணம் சேமித்து வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் யாரும் உதவி செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதோ லோன் வேணும்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக பண்ணும் பொழுது அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையை விட இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பமும் அப்படி தான் ரொம்பவே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளால் காணப்படும். அதே போல் கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமும்
கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட இனி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நெருக்கம் கிடைக்கும். பிள்ளைங்களும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஸோ விருச்சிக ராசியை உடையவங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து போவீங்க. குடும்பத்தோட நீங்கள் நிறைய விஷயங்களை கலந்துப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து அதற்குரிய பாராட்டுக்களையும் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க. பணவரவும் பார்த்திங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி விருச்சிக ராசியை உடையவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால பணவரவு உங்களுக்கு அதிகமாகும். ஸோ எங்கிருந்தாவது உங்களுக்கு வேண்டிய பணவரவு கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு கிடைச்சிடும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சும் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேச்சினுடைய சாதுரியமே வந்து எல்லாத்தையும் வந்து வெற்றி அடைய செய்திடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல் புண்ணிய காரியங்களில் நிறைய நாட்டங்கள் இருக்கும். ஸோ உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஜனவரியில் வந்து செய்யலாம். ஏன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூரியனோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து அந்த அனுசரித்தல் அப்படின்றது இருக்கணும். அப்படி போனீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனைகளோ பாதிப்புகளோ உங்களுக்கு எதுவும் இருக்காது. அதே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நீங்கள் நினைத்த மாதிரி உடனே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதே போல் என்ன காரியங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நல்லபடியாக தான் முடியணும். அது நல்லபடியாக முடியறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் கடினமான உழைப்பும் தான் அந்த வேலையை வந்து வெற்றியாக்கி கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் விருச்சிக ராசிக்காரங்க நினைவில் வைத்து செயல்படுறது ரொம்பவே நல்லது. நிறைய புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு உடனே கையில் கிடச்சிடாது. ஸோ எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவுமே வந்து கிடைக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறமா ஒருவேளை ஒரு சில நேரங்களில் மற்றவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது உடனே நடக்காது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக போகுது. ஸோ உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுடைய ஆலோசனைகள் வந்து செய்யாமல் எதையுமே வந்து தானாக வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த சூழ்நிலைகளை எதையுமே பெருசுப்படுத்திக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. ஸோ விருச்சிக ராசியை உடையவங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கல்வியில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுது அதை பற்றி நீங்களும் யோசித்து நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் பொதுவாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம். ஸோ விசாகம் 4ஆம் பாதத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை நீங்களே செய்வீங்க. எவ்வளவு தான் கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் வந்தாலுமே கூட வேலையை வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா வேலையை விடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஸோ கடினமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். அதே போல் அனுசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பல தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க. வேலையில் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் கூட வேலை செய்யக்கூடியவங்களும் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாக ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே கூட உங்களுக்கு கடைசியாக முடியறது எப்படியோ நன்மையில தான் முடியும். அதனால் நீங்கள் பெருசாக இதையும் வந்து கண்டுக்க வேண்டாம். கேட்டய நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எதுலேயுமே வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்றத கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய திறமையெல்லாம் குறைஞ்சிரும். எது நல்லது கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்துலையும் தயவு செஞ்சு போய் நுழையாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அப்படி ஒரு வேளை செஞ்சீங்க அப்படின்னாலும் அதனால் சிக்கல் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போயிடும். அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வாங்க. ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லதாகவே போய் முடிவடையும்.
ஸோ இந்த மாதிரி நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்கள் வந்து கவனிக்கணும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. ஸோ ராசிநாதனுக்குரிய முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுதும், அர்ச்சனைகள் செய்துட்டு வரும் பொழுதும் உங்களுடைய எல்லா துன்பங்களும் வந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வந்து மாறும். ஸோ இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு உங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 3, 4, 30 மற்றும் 31 இந்த நாட்கள் எல்லாமே சந்திராஷ்டம நாட்கள் தான். இந்த நாட்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, என்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்க போகுது, எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.